புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடானது. நோ ஸ்மோக்கிங். இத்திரைப்படத்தில் இடம்பெறும் அனைத்து காட்சிகளும் கற்பனை காட்சிகள் மட்டுமே தவிர யாருடைய தனிப்பட்ட வாழ்வியோ குழுவியோ தலைவி எடுக்கப்படவில்லை. பார்வையாளர்கள் விவாதத்துடன் செயற்படுவது நல்லது. வணக்கம். இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிரகமான பூமி. இன்று இது நாம் வாழத்தகாத இடமாக மாறி வருகிறது. இதற்கு காரணம் இயற்கையாக படைக்கப்பட்ட படைப்புகள் இல்லை, செயற்கையாக படைக்கப்பட்ட மிருகம் என்னும் மனிதனே ஆவான். நாம் அனைவரும் மிருகங்கள் அல்ல, மனிதர்கள். இந்த பூமி எமக்கு கொடுக்கப்பட்ட வரம். அதனை பாதுகாப்பது எமது கடமை. இன்று உலக ரீதியில் எத்தனையோ நாடுகள் தமது நாட்டை சிறந்ததொரு வல்லரசு நாடாக மாற்ற முயற்சி எடுத்து வருகின்றன. அந்த வரிசையிலே நான் கூற வருகிற கதை எமது நாடான இலங்கையில் இன்று தொடர்கிறது. இன்று உலகின் ஏதோ ஒரு மூலையில் சிறிய தீவாக இருக்கிறது இலங்கை. பாரிய யுத்தங்களினாலும் இனப்படுகொலையாலும் அழிக்கப்பட்ட நாடு. யுத்தம் மட்டுமே எமது நாட்டின் கடைசி முடிவு. இன்று எமது நாட்டில் யுத்தங்கள் முடிவடைந்து விட்டது எனலாம். ஆனால் இது உண்மை இல்லை. யுத்தங்கள் நடைபெறுவதற்கு துப்பாக்கிகள் மட்டும் தேவையில்லை, மாறாக மனித மனம் ஒன்றுவே போதும். அதுவே பாரிய யுத்தங்களை சில நொடியில் ஏற்படுத்தி விடலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் இலங்கை. இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கிறது. கனவை கனவாக மட்டும் பார்க்கக்கூடாது, லட்சியமாக பார்க்க வேண்டும். அந்த வகையில் இலங்கை யாழ்ப்பாணம் என்னும் பரந்த இடத்தில் உள்ள நெல்லியடி என்ற நகரத்தை மையமாக கொண்டுதான் எனது கதை எழுதப்பட்டது. இது இன்றைய நெல்லியடியின் தோற்றம். எங்கு பார்த்தாலும் வாகனங்களின் சத்தமும் நெரிசலும் மிகுந்த நகரம். ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து வருகிறோம். இப்படிப்பட்ட நகரத்தில் ஏதோ ஒரு மூலையில் இன்னும் கூட பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை வேரோட புடுங்க முடியுமா முடியாதா என்று யாருக்குமே தெரியாது. Let me talk to them. Peel out on their ass. 160 read on the dash. Hand on the wheel and my feet on the gas. Got everything on smash. John, no, Marcus Kid. Reek the Bill. J-Do, what up? See the way we do it. See the way we cut up. Put your money where your mouth is or shut up. Legal shots. Everybody in the place. Let me see you put your gun up. We gon' pop. Ready if you ready. Y'all already know the way we run up. When we come to take over the streets, y'all niggas know the goal. Every time we put it down, the whole world know that's how we roll. We roll like this. Get 'em.
choose. I get up in that bed and start it, all you hear is roaring up the engine till it pop like a balloon. Like my Dutch, hit the clutch, throw it in gear and riding in the fast cars, driving like it's NASCAR, tearing up the asphalt when I'm in that Jaguar, dipping away from Nassau, red line in the dashboard, exhaust blowing fire like a rocket out the blast off. You know how we roll. You know how we do it. You know we the realest when it come to doing music. You don't wanna see me prove it, baby. If I gotta lose it, then it's out. Turn your radio on. You gon' get the newest. Say the fit, hate on it. Why the hell you doing that? How the hell you be a loser hating on me? I'm the best. I be pushing no competition. If there's any, give me more. My flows are never getting used up for. Don't need a genie, the VG boy to catch ya. We roll like this. That's how we roll. We roll like this. வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் வாழணும். ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குமென்று யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு இந்த நொடிதான் வாழ்க்கை. அதில் கடவுள் தார் ஒரு வரந்தான் நண்பன். என்ற கதையோட முடிவு இதுதான். ஆரம்பம் இனிமேல் தான். கிரிக்கெட்டுக்கு ஒருத்தரையும் காணல. எங்க ரொசாந்தனை காணல. அவனை இப்பதான் சொன்னேன். எங்கடா ரொசாந்தன் வரான்டா. சரி மஜ்ஜக்குள்ள போய் வாரான். எந்த பேரான் ரொசாந்தன். கிரிக்கெட்டுக்கு இன்றைக்கு விளையாடுவோம்டா. இன்றைக்கு நான் கிரிக்கெட்டே விளையாட மாட்டேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நட்பு அஜய் பிறந்தனா, அதனால நான் இப்போ முதல் செய்ய வேண்டிய வேலை கோயிலுக்கு போறேன். அப்ப நான் போட்டு வரேன். என்ன? சரி. இவன் தான் என்ன நண்பன் அஜய். ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்டா அஜய். அப்போ என்னண்டைக்கு பார்ட்டி உனக்கு நான் வைக்க விடுவேன். அஜய் உனக்கு ஞாபகம் இருக்கு எங்களோட ஃப்ரெண்ட் இதோட தொடங்கி எத்தனை வருஷம் உண்டு? அதை நான் மறப்பேன். அது என்னாலேயே மறக்கல. அது என்ன வச்சு எனக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்தேன்? டேய் என்ன பேசலாம் நினைச்சு நான் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன செய்யறது? சரி விடு, நான் இதை தாரேன். வேண்டாம் நீ இந்த ஞாபகம் வச்சு. சரியா, இதை நான் உண்ட ஞாபகம் வச்சிருக்கிறேன். அஜய் வா, நாங்கள் போய் பிறந்த நாளை கொண்டாடுவோம். வா. இதுதான் என்ற வாழ்க்கை. இப்படி ஒரு கதையில் கெட்டவங்களும் இருப்பாங்க. எந்த கதையிலையும் கூட இருந்தாங்க. இவன் பெயர் தான் பீட்டர் கான். சுருக்கமாக சொல்லணுமெண்டா அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருக்கு. அந்த கூட்டத்தோட தலைவன் வந்தான். இவன் பேரான் சிவா. இவன் தான் கானோட வலது கை.
சுருக்கமாக சொல்லணும் வேண்டாம், அடிதடி என்ன வேண்டாம் முன்னுக்கு இறங்குவான். இவன் பேர் தான் நிசா. பார்க்க சாதுவாக தான் இருப்பான். ஆனால் கானோட இடது கையே இவன் தான். இவன் பேர் தான் ராஜ். இவனுக்கு இந்த டீம்ல முக்கிய இடம் இருக்கு. ஏனென்றா இவன் தான் எனக்கு பிரச்சனை தந்த ஆள். இவங்க 4 பேரும் மனித உருவத்தில் இருக்கிற மிருகங்கள். எதையும் துணிஞ்சு செய்வாங்க, கொலையை கூட தான். இவங்களும் இந்த நகரத்திலேயே இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் கூட நேற்று பார்க்காது, என் கனவுல கூட நேற்று பார்க்குறாரு இவங்களை சந்திக்க போறேன்னு. மச்சான், இப்ப லைஃப் ரொம்ப போரா போகுது, ஒரு சண்டையும் பெற மாட்டேங்குது. நீ அந்த சண்டையை பெருப்பிச்சிருந்தா இப்ப நாங்க எவ்வளவு ஒரு அடிபட்டு இருந்தோம். விட்றா பிரச்சனை அதெல்லாம் நீ எங்களுக்கு சிம்பிளா வரும் விடு. அட மச்சான், அங்க யார் விடுறேன்னு ராஜா? அடி ராஜா, ஏய் வா 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 மச்சான் நில்றா, வெல்ல எப்படி மச்சான் சுவாங்கள்? நீ எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கோம். நான் நல்லா இருக்கேன்டா, நீங்கள்? சந்தோஷம். ஆளை காண கிடைக்குது இல்ல, சும்மா தெரியாது பிரச்சனைகள் கணக்க வருகுது. உனக்கு ஒரு பிரச்சனை, அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி தானே. நீ எந்த பிரச்சனையும் எங்களுக்கு சொல்றே இல்ல, நாங்களும் இப்ப பிரச்சனை இல்லாம இருக்கிறோம். மச்சான் நீ இப்படி கேட்கலாம? போன பிரச்சனை உன்னை கூப்பிடல, அங்க 3 ராஜா அப்படி உருட்டி அடிச்சாங்க. நீ வர்ற இல்ல இப்ப? நேனு இப்ப கிட்டடிக்கு வரவே இல்லை கொஞ்சம். அட கான் 2 நாள் தானப்பா, வேற இல்ல. 2 நாள் ஆண்டாலும் விட்றா அவனுங்க நண்பன் தானே, இனி எங்கள்ட்ட வரப்பா விடு. காலையில இருக்கான் இருப்போம். சரி மச்சான் சவரி ஒரு நாள் வந்து நிக்கிறாங்க. அவன் வந்துட்டானோடா. போமுடா, நான் நேற்று ஃபோன் பண்ணி சொன்னா மறந்து விடு. அட நீ சொல்லியிருக்கேன் தானே, அவனை போய் ஏற்றிட்டு வந்திருக்கான். மச்சி அப்ப வந்தால் வரும், இந்தா ஃபோன் போட்டு வர சொல்லாடு. தாதா எடுப்பேன் மாளுக்கு நம்பர் தர்றா. அது இருக்குப்பா சவரின்னு சொல்லிருக்கு. கிடக்கு. ஹலோ சவரி, வெளிநாட்டால வந்துட்டு கேள்விப்பட்டேன். என்ன இஞ்சல் பக்கம் வர மாட்டியோ? இஞ்சா நிக்கிறேன் கோயில்ல, பாட்டி தான் வைக்கிற வேண்டி பையன் தாண்டை. உனக்கு காசு ஒன்று பிடுங்க வேணும், வாடா இங்க வாடா வா. சவரி என்ன வாங்கடா? ஆள் வருதான், வரட்டும். விடு ஆள்கிட்ட வர்றது. ஹலோ, அடடே இப்பதானே நான் துபாயில இருந்தே வந்திருக்கிறேன். நீ என்ன இப்ப திரும்ப அங்கேயே வர சொல்ற? ஓ ஓகே, பிரச்சனை இல்ல. மச்சான் ஆட்ரா நம்ம ஏரியா கொஞ்சம் சீன் போடுறான். அட உளறி கொன்னிட்டான். இங்கிலீஷ் எல்லாம் கேக்குறேன். ஐ அம் சவரிடா. சவரி சவரி மச்சி. வெள்ளையா வந்துட்ட மச்சி, வெள்ளையா வந்துட்ட. மனுஷனாடி மனுஷனா? என்ன ராஜு நேத்து வந்து நேட்டங்களே மீட் பண்ண வரல? ஆமா, நான் கடுப்புல இருக்கேன். வீட்டியே போகாம உங்ககிட்ட தான்டா வந்திருக்கேன். நண்பன்டா. ஐ லைக் இட். என்ன மாதிரி இருக்கு? எப்படி இருக்கு? நிசா குடிச்சிட்டாடா, கோமல குடிச்சிட்டா. பாட்டி எப்ப? பாட்டி தான் இன்னைக்கு. வைப்பாண்டா ஓகே போவோம். சந்தோஷம், வாங்க போவோம். மச்சி ஸ்டார் ஹோட்டல்ல இது ஸ்டார் ஹோட்டல்ல இன்னைக்கு உங்களுக்கு புக் பண்ணி இருக்கலாம். கெதியா புக் பண்றா? பிரியாணி கொத்து. ஓகே போமாடே. அழகு நீ அழகு வேண்டா. நான் இப்ப இதொன்று புக் பண்ணான், அது என்ன மாதிரி? ஓகே போமாஜி, இப்ப இன்றைக்கு போ. அப்ப போறேன்டாச்சு. வாங்க போ. பார்த்தீங்களா, இதுதான் இவங்களோட வாழ்க்கை. இப்படி ஒரு சமுதாயத்தை திருத்த கண்டிப்பா யாரும் ஒருத்தன் பெறுவேன். இவன் பேர் தான் பாமன், சிஐடி.
நாட்டில் சட்டத்தையும் நீதியையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு சிஐடியின் கடமை. இவன் பேர் தான் ஜெய்கரன், ஹெட் ஆஃபீஸர் இன் சிஐடி. வாமன், நெல்லியடி பொறுப்பை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமேல் நெல்லியடியில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. ஓகே? Okay, sir. It's my duty. ஓகே, ஆல் த பெஸ்ட் வாமன். Thank you, sir. இவங்க இதுவரை என்ற வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வர போகிறாங்க. ஓமனா மச்சான், நாங்கள் நாளைக்கு பின்னேற 4:30 வந்தால் மேட்ச் வைக்கலாமா? கப்புக்கு தான். மச்சி அதெல்லாம் நீங்கள் யோசிக்க, அதெல்லாம் அப்படியே செய்யலாம். சரி, அதெல்லாம் அப்படியே செய்யலாமா? மச்சி நில்வார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து கண்பார நில்வார். டேய் ஜோனிசன், வா. என்ன உன்னை கனவா கண்டு? மச்சி நான் செய்த தப்பு எல்லாமே நான் மேனேஜிட்டே தானே. மச்சி நீ அப்படி நினைக்காத, நான் எப்பயோ மேனேஜிட்டேன். மச்சி எல்லாம் என்னால் தானே இடம் வர்றது. மச்சி நீ அப்படி நினைக்காத, நான் எப்பயோ மேனேஜிட்டேன். என்ன பெரிய மெனசுடா. விட்றா அதெல்லாம் நீ தெரியாம தானே செய்தேன். அஜிடே, நான் அஜய்டே மன்னிப்பு கேட்கணும். வா, நான் உன்னை அஜய்ட கூட்டிக் கொண்டு விடுறேன். அஜய் உன்னை மன்னிப்பேன், வா. மச்சான், மறக்கிற அளவுக்கு பாட்டியும் வச்சுட்டேன். நாளைக்கும் பேக்கணும். நெட்டியாலும் பாட்டுதான் மச்சி. ஏய், அவனுக்கு தெரியுது புதுசா வந்த சிஐடியா. இவரோ? ஓ, என்ன பயப்படுறீங்க? பயப்படுவான்னு நினைக்கிறீங்க இவனுக்கு? அடே இவனை காலேஜ் அனுப்பி விடுங்க. இப்போ இந்த பக்கத்தில் வந்தோன்னா போவோம் தான் வேணும். கதை கட்டும் ஒரு இடிச்சு வர மூஞ்சி. நான் புதாட்டா பார்த்து எல்லாம் செய்யலாம். டேய் என்னங்க கூட்டம்? சார், நண்பன் வெளிநாட்டால வந்து பாட்டி வச்ச வேலை தான். பாட்டி எல்லாம் வீடு எல்லாம் வைங்க. இந்த ரோட்டு வழியா உங்களுக்கு என்ன வேலை? ரோட்டோல வைக்க கூடாது பாட்டி. பிள்ளைங்க இல்ல ரோட்டோல வைக்க கூடாது. வைக்க முடியுது. தம்பி, இந்த முறாய்க்கிறது எல்லாம் வந்துட்டு சரி வராது. உங்களோட கேங்க பற்றி கண்ணா கேள்விப்பட்டிருக்கேன். இனிமே ரோட்ல வழி கண்டனண்டா, தெரியும் தானே? காலேஜுக்கு அனுப்பி என்ன இங்க டேய் என்ன பிரச்சனை இல்ல, நான் போறேன், சொல்லிட்டேன் இல்ல போறேன். இனிமே ரோட்டு வழி கண்டனண்டா, தெரியும் தானே? போறேன். தம்பி இங்க வா டேய், இங்க வா. என்ன தம்பி கண்ணாடி? நண்பன் ஞாபகமா தந்தது. சரி இந்த கையில போயெல்லாம் விடவா? சார், நான் வெளிநாட்டால வந்து விட்டுறேன். வெளிநாடு எல்லாம் போக கூடாது. வெளியே ரோட்டு வழி நிக்கிறது பிரச்சனை இல்லை, போ. சரி வா, விடு பாப்பா. ஏய் எல்லாம் திரும்பி வாங்க, போ. ஏய் போடா. நான் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் யாரை சந்திக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்கள முதலையாக சந்தித்தேன். வாடா இதில் எனக்கு கதைப்பேன். ஓமடா.
அம்மான நல்ல இடம் என்றா, நல்ல புளிய மரம் இருக்கு, நல்ல காற்று வீசுது. என்னடா போமாடா இப்படி இடங்களில் இந்த கதைக்கத்தான சும்மா கதையை நீட்டாக போகும். போமாடா இதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ரோட் அளந்து கொண்டிருக்கணும். டேய் எங்கட ஏரியால இருக்காங்களா? ஆறாவது ஒன்று எங்களே ஏரியாவில் இருக்கும். போனா 2 போடுவோம். வாடா வாடா. டேய் யாரா நீ? இந்த ஏரியா போய். அண்ணா நாங்கள் பக்கத்து ஏரியா அப்படி இல்லைண்ணா, இதில் வந்து சும்மா இருக்கிறோம். அப்படியெல்லாம் இங்கே வந்து இருக்கலாம் சரியோ? தேவையில்லை இங்கே வந்து கண்ண மூஞ்சில உடச்சிடும் செம்மறி. அண்ணா எனக்கு மேலே கை வைக்கலாம், என்ன நம்பி வந்தவனுக்கு மேலே கை வச்சிங்கன்னா நடக்கிறது ஒரு கை வச்சா என்னடா செய்ய? தம்பி என்னவா பிரச்சனையா? ஒன்றும் இல்லையா, சும்மா அங்காச்சும் கொண்டிருக்கிறோம். இல்லை பிரதான். டேய் இனிமேல் பட்டங்களோ தன்னை நீங்கள் என்றால் நடக்கிறது வேற, பேசாமல் போகிறோம். வாடா போவோம். எங்கடா ஓப்பறான்? இந்த ஒரு தான சுத்தி கொண்டு தெரிய போறான். மெதுவா ஒரு நாள் வெச்சேங்க வாடாமா புதுப்பா போத்தம்டா அவனே. ஆஜா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேரில் எனக்கு ஒருத்தன் அடிச்சு போட்டேன். டேய் என்றா என்ன பிரச்சனைடா? நேற்று நாங்கள் ஆலமரத்துக்குள்ள காய்ச்சிக்கோன்னு கேட்கல, அந்த படியம் வந்து அடிக்கிறாங்கல்ல, எந்த ஒரு படியங்கன்னு தெரியல, பார்க்குற அப்படி மேடமே இருந்தது. அப்போ நீ அவங்களுக்கு அடிச்சிருப்பியே. டேய் என்ன பற்றி தெரியா, நான் எத்தனை பேருக்கு அடிச்சிருக்கிறேன். என்ன செய்யறடா பாவம், என்னோட வந்தவனும் பாவமா இருந்துச்சு. அவன் சொன்ன நான் அடிக்க வேண்டாம், அதனால நான் அடிக்கல, இல்லாட்டி போட்டு இருப்பேன். டேய் உண்மையா சொல்லு. நான் அடிச்சேன்னு நம்பு, அவனுக்கு அடிக்கிறேன். ஜோனிசன் வா வா வா. எங்க போட்டு வர? மச்சுக்கு போயிட்டு வரமாடா, வின் பண்ணிட்டோம். நீ ஏன் பெறையில? அட நாங்கள் இப்படி தான் பிஸி தான், நீ வந்து ஏறிட்டு வா. ஓகேடா. உன்னை பார்த்தா மச் வின் பண்ணி போட்டு வர மாதிரியே தெரியல. ஆமாடா வின் பண்ணிட்டோம். என்ன நேற்று உனக்கு பிரச்சனையாம? அதை விடுறாது. அட அதை விட அவங்க எந்த ஒரு படியங்கன்னு தெரியல, நேற்று காய்ச்சி ஒன்றைக்கு அடிச்சுட்டாங்க. அப்போ ஏன் நீ எனக்கு சொல்லல? அதை விடுற, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போ அவங்க நான் ஞாபகம் இருக்கா? அவங்கள முகஞ்சாம இல்லையா, அவங்க எந்த ஒரு படியானு தெரியல. அம்புராட்டு நீ என்னையும் கூப்பிடு. எப்படியும் அம்புடையும் தானேடா. சரி அம்புட்டா எனக்கு ஒரு கால் பண்ணு சரியே. இதுக்கு பிறகு அவங்கள சந்திக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன். பட் என் நண்பனுக்காண்டி அவங்கள திருப்பவும் சந்தித்தேன். டேய் நிஜாங்க எங்கடா அவனை காணல? பிரச்சனை ஓட இருக்குடா. ஒண்ணு நடக்கல உனக்கு. ஒண்ணு நடக்கலடா. மத்த ஆறா அவன் புரியாடா. ஆறா நீ எந்த ஏரியா? கண்ணன் அப்படியே கஞ்சி நான் ஓடுற. அண்ணா நீங்க தான் சந்திங்க நீங்க. நான் என்ன நாங்க ரெண்டா நாங்க இப்ப இது எங்க ஏரியாடா? அண்ணா நம்ம மச்சான் இவன் என்னடா செய்யறான்? போறா. அண்ணா அண்ணா போடு போடு போடு. போ நீ பாரு. டேய் பாமா டேய் விரா விரா, இவனுக்கு போய் அடிச்சு வண்டி. டேய் ஏய் போடா. டேய் விரா போடா. பே ஏய் பே. இந்த நண்பன் நான் கூட்டி வந்து அடிக்க அவனமா இருந்தா இவ்வளோ சொல்லிய மாட்டேன். வாத்தி ஏறிதே போறான். டேய் விரா விரா அவனை போடா. டேய் வந்துட்டேன். டேய் கதைக்கா போடா. ஃபுல்லா பூச்சேன்னு விட்டா கதைக்கிறேன். போ இந்த நண்பனை கூட்டிட்டு வா. பாப்பா யாரு? மச்சான் 4ஆம் மாடி சீடி வாமன் வாரான்டா. ஒரே மாதத்துல இந்த ஏரியாவை நான் சீல் பண்ணிடுறேன். டேய் இங்க வாங்க. என்ன தூரம் நினைக்கிறீங்க? என்ன சும்மா பிள்ளைங்கல்ல பொடியும் வேறணும் சார். நம்ம போகலாம் விட. வேறணும் சார். என்னதுங்க? விளையாட போறாரு. என்ன விளையாட்டு? கிரிக்கெட் சார். போ போ விட போ. ஆன் சார். தம்பியவ இனிமே ரோட்ல கண்டாண்டா நடக்கிறது வேற. என்ன முறைக்கிறேன்? முட்டை வாங்க. சார் 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 பாவம் சார் பாவம் சார். பெரியண்ட போயிடுங்க விடு வழியா. மச்சான் இவனே முன்னாடியே போடத்தான் மானுமே. போறடா. மச்சான் நான் போயிட்டு வரேன். நேரா போயிட்டா. சரி ஓகே. பாய். என்னடா அடி வாங்க வந்திருக்கியா? நான் வேண்டது வேற இல்ல, அந்த அடியை கொடுக்க வந்திருக்கு. நீ என்ன கடிக்க வந்திருக்கிற?
கொஞ்சம் மெனுவை திரும்பி என் நண்பன் வந்துட்டான்டா. அஜய், இவன் தான் உனக்கு அடிச்சவன். போமடா. என்ன அடிக்கிற காடை கூட்டின்னு இருக்கிறீங்க? டேய் எந்தெல்லாம் தைரியம் இருந்தால் நான் இல்லாத இந்த ஃப்ரெண்டுக்கு மேலே அடிப்பேன். இப்போ அடியா வாப்பேன். என்னடா விளையாட்டு காட்டுறீங்க? அஜய், இப்ப என்ன செய்வோம்? அடிக்க விடவே கூடாது. வா அடிப்போம் வா. என் மேல விடுற ஒவ்வொரு அடிக்கும் என் ஃப்ரெண்டோட பதில் சொல்லி ஆகணும்டா. அடி என்ன அஜய் போடா. என்ன போடா. அஜய் காண முடி. அஜய் அடிச்சா காணுமே. வா முடா. நாய். யாருக்கு மேலயா கை வைக்கிறீங்க? அஜய் அஜய் என்ன நான் என்ன அஜய்? வெட்டி போடு. வாடா அஜய் போ. விட்ட மாட்டேன்டா, உங்களை வெட்டாம விட மாட்டேன்டா. இப்படி இருந்த என்ன பிரயோசனம்? காரட்ட போய் அவங்கள போடணும் முதல்ல. ராஜி வராது. ராஜி சென்றாஜி சோகமா இருக்கு. நாங்க விட்டுட்டு போன அப்புறம் வேந்து நடந்துச்சு. மச்சான் அஜி அடிச்சுட்டானா மச்சான்? உன்னையா? அப்படா நீங்க விட்டுட்டு போனே ரொசா விட்டு அடிச்சுட்டானா மச்சான்? அஜய போடுறோம்னா மச்சான். அரே போட விடாமடா. இண்டக்கே போடும். டேய் கான், நாளைக்கு அந்த அடியை போடுறோம். அதுக்கப்புறம் அந்த ரொசா போடுறோம். இண்டக்கி பாரம்பரியில வச்சு போடுவோம். அன்பனுக்கு அடித்தோட போட்டே ஆகணும். வெட்டோண்டா அவனை வெட்டோண்டா. கவலைப்படாத ராஜ், நாளைக்கு அஜய போடுறேன்டா. அஜய், நான் உன்னை எல்லா இடம் வந்துடுறேன். நீ இங்கே வந்துருக்குறேன். மச்சான் வந்துரு. நான் காது அட வாய். அடேண்டா கோயிலுக்கு வந்த நீ? அதொன்றும் இல்லையா, நேற்று அவனுக்கு அடித்தது சரியில்லை. அதான் மனம் சரியில்லை, கோயிலுக்கு வந்துடு. அட அவங்க செய்ய தப்புக்கு தானே என்கிட்ட அடி பண்ணாங்க. அதுக்காக நீ கோயிலுக்கு வர்றது? சரி மச்சான், நாங்களும் இங்கே பிள்ளை தான். அவனோட மன்னிப்பு கேட்க போய் லூசு மாதிரி கேட்குறா. அவங்கள என்ன டீம் பண்ண தெரியும் தானே. அவங்கள்ட்ட போய் நீ மன்னிப்பு கேட்க போயிடா. இன்னும் என்ன செய்து விட்டாங்கன்னா என்ன நிலம். நானும் பெற மாட்டேன் பேருந்து. லூசு மாதிரி கேட்கா போவாது இடு. அதெல்லாம் இல்லையா, நான் போய் கேட்கணும்டா. டே அவங்க பெரிய கேங்கடா மச்சான். போவாதுன்னு சொன்னா கேள். அவங்களை எப்படி ஒன்றும் அடிக்காமல் போக மாட்டாங்க. நான் நேற்று இருந்ததால என்னாலும் பிரச்சனை பெருசாக ஆகிடும். தெரியுங்க, போவாது லூசு மாதிரி கேட்கா லூசு மாதிரி. நான் போய் கேட்க போகிறேன். நீ என்ன போகிறேன் மச்சான்? நீ என்ன சொன்னா நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க தான் போகிறேன். நான் போயிட்டா போட்டேன். அஜய் சொன்னா கேட்க மாட்டா. சரி போட்டாங்க. சரியா? டேய் அவசே எங்க போட்டு வார? இப்படியே மச்சான் அடி கொண்டு வரேன்டா. சரியா வந்துடுவா. சும்மாடா கூப்பிட்டேன் நான். திசை அடிக்கிறா. அஜய் நின்றானா போட்டான்டா. நேற்று என்ன பிரச்சனையோட? நேற்று அஜய்க்கார அடிச்சுட்டாங்கல்ல. அப்போ அதான் நான் நேற்று போய் அவங்களுக்கு அடிச்சேன்னா அது பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க ஃபுல்லா டீம் தெரியும் தானே உங்களுக்கு. என்று அப்படி சொல்ற அஜய் இப்போ போட்டான்டா. அப்போ அவனை தேடி மன்னிப்பு கேட்க போட்டான். சொல்ல லூசு மாதிரி போட்டானா கொஞ்சம் நினைவு ஒரு மேரி இருக்கிறாப்பா. நான் அப்புறம் அவனை தேடி கேட்க போட்டோண்ணா. என்று அவசரம் நீ இப்படி சொல்ற ஃபுல்லா டீம் உண்டு. அவனை போய் மரியா போடா அவனை. என்று அப்படி சொல்ற நான் போட்டுவேன்.
அஜய் அண்டைக்கு போனது பிறகு நான் ஒரு தடவை கூட பார்க்கல. ஏனென்றால் புடமாக தான் அவனை கடைசியாக பார்த்தேன். எங்கட சாவு எப்பயும் நமக்கு வலிக்காது, அடுத்தவன்ட சாவு தான் நமக்கு வலிக்கும். அவனை கொலை செய்துட்டோம்னா மச்சான். கொஞ்ச நாளைக்கு காட்டுக்குங்களா, அதான் தங்களை சேஃப்டி. நான் நிசாவை அனுப்பி வைக்கிறேன். உங்களை சாப்பாடு தாண்டி முழுக்க நான் பாக்குறேன். இவா போறேன்டா காட்டுக்க. பத்திரமா போயிட்டு வாங்க. மச்சி பாய். பாமன், உங்களுக்கு நான் அப்பயே சொன்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி. முடிஞ்ச அளவுக்கு சார் பாதுகாப்பாக தான் இருந்தேன். பட் கொலையை தடுக்க முடியல. பாமன், கொலை செஞ்சாங்க பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? இது வரைக்கும் எவ்வளவு மூவ் பண்ணி கேட்குறீங்க? ஐ டோன்ட் நோ சார், பட் கொஞ்சம் பேர் மேலே சந்தேகமாக இருக்கு. யாருக்கு மேலே சந்தேகம் இருக்கு சார்? இந்த கொலையை செய்தது காணிந்த குரூப் நினைக்கிறேன். இவையில கொஞ்ச நாளாக காணல இருக்கு. நீங்கள் யாரில் சந்தேகப்பட்டாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட தான் இந்த பிரச்சனையை நான் ஒப்படைக்கிறேன். சரியா, பார்த்து செய்யுங்க இந்த பிரச்சனையை. சார், இந்த ஆப்ரேஷனை சீக்கிரம் உங்களுக்கு முடிச்சு தரலாம். பாமன், இந்த பிரச்சனையை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு தாங்க. ஆல் தி பெஸ்ட்.
நீங்க தான் உட்காந்தேன். ஓம் சார் நான் தான் உட்காந்தேன். நீங்கள்? சிஐடி தம்பி. ஆ போன வாரம் ஒருத்தன் செத்தானே, அவங்க நண்பன் தானே? ஓம் சார் எந்த நண்பன்? தம்பி உங்களோட கொஞ்சம் கதைக்குவானு. அச்சியை கொண்டது யாருன்னு தெரியுமா? சார் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கோண்டேப்பா. சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். என்னடா அதை பற்றி எங்களோட்டும் கேட்காங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ பேட். தம்பி கேட்கணும் பிரேக்காக இருக்கும். ஏன் அது தெரிஞ்சா என்ன சொல்லலாம், ஒரு பிரச்சனை இல்லை. சரி யாரா நான் கட்டி போடு அவுக்க முடியல. சரியா எல்லாம் உன்னோட வேலையா? நீ தானே என்ன கட்டி போட்ட? சொல்கிறா அவங்கள எங்கேயாண்டு? யாரா? இந்த ஃப்ரெண்ட் தான். அவங்களையும் என்னோட வந்து கேட்குறேன். அவங்கள இங்கே யாரு தெரியும்? அவங்கள எங்கேயாண்டு சொல்கிறா? உனக்கு தெரியும், எங்கேயாண்டு சொல்லு. எனக்கு தெரியா, நான் சொல்லவும் மாட்டேன். சொல்ல மாட்டான்ல. உங்க 5 பேரையும் துடிக்க துடிக்க கொள்ளுவேன், இன்னும் மட்டும் முடிவேன். சொல்லு அவங்கள எங்கேயாண்டு மட்டும் சொல்லு. எனக்கு தெரியா. சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்ன சொல்லு. சொல்றா. காட்டி கொடுப்பேன் என்னச்சியா? என்னோட உயிரே போனாலும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அப்போ உயிரே போனாலும் பதில் வெளியால வராது. எப்படி நடந்து கை வைத்து போட்டா வந்து என்ன பதவி சொல்லாத நகரத்தை என்ன உடனே இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட்டா தப்பு. நான் செய்யற முதல் தப்பு உன்னை உயிரோட விடுறா. டேய் இவங்க தனியோட நிசாகருக்கா ஹோல் எடுக்கணும்டா. ஹலோ ஹலோ இவன் ஃபோனை ஆஃபில் வச்சுட்டு என்னடா செய்கிறான்? ஹலோ சபரி சபரி டேய் இங்கே பெரிய பிரச்சனைடா. இவங்க கொலை ஒன்றை செய்து விட்டாங்க அப்படி மண்டான நிற்கிறாங்கல்ல. டேய் 2 நாளைக்கு பாதுகாப்புக்கு நிற்பி இவங்க மண்டாங்காட்டுக்கு நிற்கிறாங்க. டேய் நான் மண்டாங்காட்டுக்கு நிற்கிறேன் கொஞ்சம் போதும் வாடா, நான் வெயிட் பண்ணுறேன். கடைசியா நான் ஒரே ஒரு முடிவு தான் எடுத்தேன். தனியா அப்படி கொண்டாங்களோ தெரியும். அது எனக்கு முக்கியம் இல்லை. அஜியை கொண்டவங்கள நான் கொண்டே ஆகும். நான் போய் தான் தீருவேன். நீ ஒன்றும் காய்க்காது. இல்லாட்டி வர போறேன். வேண்டாம், நீ ஒன்றும் வர வேண்டாம். நான் போறேன் அவுசெக். நான் போய் 10 நிமிஷத்தால நான் வராட்டி நீ சிஐடிக்கு ஃபோன் பண்ணு. சரி, நீ சொல்ற செய்கிறேன்.
மச்சான் நில் வாரன். என்ன மச்சி என்ன பிரச்சனை? மச்சான் உனக்கார சொன்னது. அட ராஜ் இப்பதான்டா ஃபோன் பண்ணி சொன்னோம். ஏன்டா அப்படி பண்ணீங்கட்ட? பிளான் பண்ணிருக்கலாம் தானே. என்னடா இப்படி சுதப்பி வச்சிருக்கீங்க? பிளான் பண்ணி தானே பண்ணது. ஆனா யாரும் கண்டுட்டாங்க. சரி மச்சி அதை விடு. இப்போ உடுப்பு போனதுன்னா உடுப்பா மாத்து பட்டன் இருக்கா? அதை விடுறா. ஊர்ல என்ன நிலவரம் நடக்குது? டேய் ஊர்ல அங்க எல்லாம் சீரடி மாதிரி பெருசா எல்லாம் இதெல்லாம் காய்ச்சி நிக்கிறாங்க. நீங்கள் இப்போதைக்கு வர தேவையில்லை. முதல்ல திவாங்க அங்க நிக்கிறேன். வா போ. வா 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 வா. சிவா சிவா டே வேணும்டா. சிவா இத போடு மச்சி. அதெல்லாம் ராஜா வர சொல்லு. அட ராஜ் இப்ப சாப்பாடு கட்டி கொண்டிக்கிறான். வருவான்டா. ராஜிதா பத்தே ராஜா வர சொல்லு. இப்பதான்டா ஃபோன் பண்ணான்டா. ராஜா வர சொல்றா. டேய் இப்பதான்டா ராஜ் ஃபோன் பண்ணான் தர்றவன்ட்டு சொன்னான்டா. கூட்டம் அடிக்கிறதுனா பண்ணீங்க இல்லடா. கூட்டம் அடிச்சு ஒரு பாரு வச்சு செய்யணும். மச்சி உன்கிட்ட சொல்றா உனதே
ஒலிம்பி நடந்து வார உண்மையில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன தெரியும். அவங்க ஏற்கனவே நான் தேடிக்கிட்டு இருக்க ஆக்கள் தான். அவங்க கொஞ்சம் கிரிமினல் ஆக்கள் தான். நீ அவங்க என்னோட சாக வேண்டிய ஆக்கள். நீ கொண்டுட்ட பிரச்சனை அந்த படி நானே ஹலோ சார், இப்போ தான் நான் எல்லோரும் என்கவுண்டரில் போட்டேன். ஓம் சார், அவங்கெல்லாம் புரஸ்லாம் நின்றவங்க போனோன்னே போட்டாச்சு. நத்திங் சார், எல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது சார். ஓகே, தேங்க்ஸ். நான் இதை தாரேன். வேண்டாம் நீ இந்த ஞாபகம் வச்சிரு. சரியா, இதை நான் உண்ட ஞாபகம் வச்சிருக்கிறேன். சொல்லாம இருந்தா தானே சொல்லி போட்டு போறேன். இப்போ தெரியுதா நான் எப்படி இங்கே வந்தேன்ண்டு. இதுதான் என் வாழ்க்கை. வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் வாழணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதனால தான் நமக்குள்ள ஒத்து போயிருக்கு. ஏனண்டா நீயும் அப்படி நினைக்கணும் வந்தார். நீ எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மறு கோடியில் இருந்தாலும் சரி, நீ என்றைக்கும் என்னோடய இருக்க. என் சகோதரன் என் மனதில் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்க. வாமன், மறுபடியும் ஒரு பிரச்சனை. நீங்க என்ன பிரச்சனை சொல்லலாம். வாமன், இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. இல்லை வாமன், நீங்க நினைக்கிறத தப்பு. இனிமே இதுதான் உங்களோட வேலை. சார், ஐ எம் ரெடி. Fuerza del mal que se me dé por tu pena. Lo caliente del sol que se te metió y no te deja quieta.